வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம். வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 2 புத்தகத்தில் எந்த தலைப்பை எடுத்து பேசலாம் என சிந்தித்துக் கொண்டே புத்தகத்தை திறந்தேன். அது தானாக கிடைத்த தலைப்பு தான் இன்றைய தலைப்பான உடைகள் ஆடம்பரமா அத்தியாவசியமா. நான் இதனை ஓரளவுக்கு பின்பற்றுவதால் இறைநிலையே எனக்கு கொடுத்தது போல் உணர்ந்தேன். வேதாத்திரியம் பயின்று கொண்டிருக்கும் அனைவருக்கும் அதிமுக்கிய பொக்கிஷமாக இருப்பது அருட்தந்தை அருளிய வாழ்க்கை தத்துவங்கள். அதில் முதல் 6 தத்துவங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து தெளிந்து உணர்ந்து கொள்வது மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். நாம் அந்த அற்புத தத்துவங்களை உணர்ந்து கொண்டால் மட்டும் போதாது, வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். தேவைகள் 3ஐ மீறுவதால் தான் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் தோன்றுகின்றன. அதாவது ஆன்மீகத்தின் முதல் படியை கடக்க வேண்டுமானால் தேவைகள் 3னை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஐயா அடிக்கடி கூறுவார், இந்த 3ல் தேர்ச்சி பெறவில்லை எனில் ஆன்மீக பாதையில் அடி வைத்து பயணிக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லுவார். தேவைகள் 3ஐ மீறுவதால் மட்டுமே கர்மவினை பதிவுகள் பதியப்படுகிறது. அதாவது கர்மவினை தொடங்கும் இடமே தேவைகள் 3ஐ மீறுவதால் மட்டுமே நிகழ்கிறது. பொதுவாகவே உணவு, உடை, இருப்பிடம் என்பதை அத்தியாவசிய தேவை என்று கூறிவிடுகிறோம். அப்படி கூறுபவர்கள் எல்லாம் அதன் உண்மை பொருளை அறிந்து கொண்டார்களா, உணர்ந்து கொண்டார்களா என்பது சந்தேகப்படக்கூடியதாகவே இருக்கிறது. மகரிஷி அவர்கள் இந்த அத்தியாவசிய தேவைகளை எப்படி பகிர்ந்து ஆராய்கிறார் என்று பாருங்கள். உணவு என்ற முதல் தேவையினை பசி தாகம் என்று 2ஆக பிரித்தார். உடை மற்றும் இருப்பிடம் என்ற 2வது தேவையினை தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்று ஒன்றாக்கிவிட்டார். ஏன் இப்படி செய்தார் என்பதின் விளக்கம் நமக்கு ஓரளவு புரிந்தாலும் இதில் வேறு ஏதாவது விளக்கம் இருக்கிறதா என்பதை நன்மணி ஐயாவிடமே நாம் இந்த சிந்தனை உரையின் இறுதியில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த சமுதாயம் அறிந்திராத 3வது தேவை ஒன்றையும் சேர்த்து கூறினார். அதுதான் உடல் கழிவுகளின் உந்துவேகம். முதல் 2ஐ சரியாக கடைபிடித்து விட்டு 3வதை தவறவிட்டாலும் அங்கேயும் உடல் உயிர் இணைப்பு அற்று போய்விடும். இந்த முதல் 3 தேவைகளின் முக்கியத்துவம் உணர்ந்து அதன் அளவிலேயே முறையாக அனுபவம் செய்ய வேண்டும் என்பதை மனவளக்கலை அன்பர்கள் எல்லோரும் அறிவார்கள். என்றாலும் எத்தனை பேர் அதனை பின்பற்றுகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. உடைகள் அணிவது தட்பவெப்ப நிலையிலிருந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக என்பது உண்மை என்றாலும், பொதுவாகவே உடைகள் மானத்தை காப்பதற்காக அணிய வேண்டும் என்பது வழக்கத்தில் உள்ளது. தட்பவெப்ப நிலையில் இருந்து உடலை பாதுகாத்துக் கொள்ளவே உடைகள் அணியப்பட்டன என்பதை முதல் காரணமாகவும், வழக்கத்தாலும் பழக்கத்தாலும் உடைகள் மானம் காப்பதற்காக அணியப்பட்டன என்பதை 2வது காரணமாகவும் ஊர்ஜிதம் செய்யலாம். தற்கால சமுதாயத்தில் உடைகள் தனது பொருளாதார நிலையில் காண்பிப்பதற்காகவும், தான் அணியும் ஆடைகளின் மூலம் பிறரை கவர்ந்து அவர்களை பொறாமை கொள்ள செய்வதற்காகவும் அணியப்படுகிறது. பிறர் மனதை தூண்டி அவர்களையும் இதுபோல ஆடம்பர வாழ்க்கைக்குள் தள்ள செய்வதாகவே இருக்கிறது. உடைகள் எதற்காக அணிய வேண்டும் என்பதில் தெளிவு வேண்டும். உடைகள் விஷயத்தில் நாம் விழிப்புணர்வுடன் இல்லாத நிலைமையே நாம் காண முடிகிறது. ஒரு துணி வாங்கும்போது நன்றாக சிந்திக்க வேண்டும். பல கேள்விகளை நம்முள்ளாகவே கேட்க வேண்டும். இது அவசியமா இல்லையா? அதை வைக்க இடம் இருக்கிறதா? அதனை வாங்க என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறதா? வீட்டில் உள்ள பழைய உடைகளை என்ன செய்வது?
அப்படியே நான் வாங்கும் உடை சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு இருக்கிறதா? அதாவது கோடை காலத்திற்கு ஏற்ற கதர் உடையாக இருக்கிறதா? குளிர்காலத்திற்கு ஏற்ற குளிரினை தாங்கக்கூடிய உடையாக இருக்கிறதா? இப்படியெல்லாம் பல கேள்விகளை நம்முள்ளாகவே கேட்க வேண்டும். நிறைய பெண்கள் தான் வாங்கி வைத்த உடைகளை வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே அணியும் வழக்கம் இருக்கிறது. அப்படி இருக்க ஏன் அதனை வாங்கி அதற்கான பணத்தை முடக்க வேண்டும்? நேரம் கிடைக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் துணிகளின் விலை பட்டியலை தோராயமாக எடுத்து பார்த்தோம்னா அது லட்சக்கணக்கில் இருக்கும். உடல் உழைப்பை கொடுத்து சம்பாதித்த பணம் இப்படி அலமாரியில் முடங்கி கிடக்கிறது. இதனை என்னவென்று சொல்வது? அத்தனையும் கர்ம வினைகள் தான் அடுக்கி வைத்திருக்கிறோம். துணிகள் வாங்கிய பணத்தை வங்கியில் சேமித்து வைத்திருந்தால் அது ஒரு அவசர கால தேவைக்காவது உதவும். உடைகள் விஷயத்தில் ஆண்களை விட பெண்களே அதிகமாக ஈர்க்கப்பட்டு நிறைய புடவைகளை வாங்கி மகிழ்ச்சி அடைக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சி தற்காலிகமானதுதான் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. முற்காலத்தில் பண்டிகைகளின் போது மட்டுமே உடைகள் எடுப்பார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, பார்த்ததும் எடுத்து விடுகிறாங்க. அதிலும் வியாபாரிகள் பண்டிகை இல்லாத காலத்தில் ஆடி தள்ளுபடி, அந்த தள்ளுபடி, இந்த தள்ளுபடி என பெண்களை கவர்ந்து கூவி கூவி விளம்பரப்படுத்தி வாங்க தூண்டுறாங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்கள் பங்கிற்கு என்ன உடை எடுத்தாய், ஏன் இவ்வளவு கம்மி விலையில் எடுக்கிறாய், உன் வசதிக்கு இதைவிட அதிக விலை கொடுத்து எடுத்திருக்கலாமே என்றெல்லாம் தூண்டுவார்கள். இங்கே உடை அத்தியாவசியமாக இல்லாமல் ஆடம்பரத்துக்காகவே எடுக்கப்படுகிறது. வீடு கிரக பிரவேசம் மற்றும் திருமணம் என்றால் அப்போது நெருங்கிய உறவினர்கள் எல்லோருக்கும் துணி எடுத்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதை குறை கூறி நம்மை வசைபாடுவார்கள். அதிலும் மற்றவர்கள் நமக்கு கொடுத்ததை விட அதிக விலையில் நாம் கொடுத்தால்தான் நமக்கு கௌரவம் என்பதற்காக வீண் செலவு செய்து அதிக விலை கொடுத்து உடைகள் வாங்குவதையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அக்காலத்தில் வருடத்துக்கு 2-3 பண்டிகைகள் மட்டும்தான் இருந்தது. அப்பொழுது மட்டும்தான் துணிகள் வாங்கினார்கள். இந்த பண்டிகைக்கு எடுத்த உடைகள் அடுத்த பண்டிகை வரும்போது கிழிந்துவிடும். அப்படி வாங்கி கொண்டிருந்த அந்த காலத்தில் தேவைகளை மீறாமல் இருப்பதற்கான பழக்கமும் வழக்கமும் இருந்தது. அதற்கு பெண்கள் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தார்கள். ஆடி வெள்ளிக்கு வீட்டில் புடவை வைத்து படைத்து அணிந்தால் அம்மன் அருள் கிடைக்கும், அதனை தவறாமல் செய்ய வேண்டும் என்றார்கள். பின்னர் முன்னோர்கள் நினைவு தினத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்யும் போது அதற்கும் புடவை வைத்து படைக்க வேண்டும் என்ற பழக்கமும் வந்துவிட்டது. இப்படியாக இறைவனின் பெயரை வைத்து துணியை படைத்து அதை எடுத்து போட்டு கொள்ள வேண்டும் என்ற வழக்கத்தை யார் கொண்டு வந்தார்களோ தெரியவில்லை. இதனை பணம் படைத்த பணக்காரர்கள் தான் செய்திருக்க வேண்டும். நாம் புதிய துணி ஏன் வாங்குகிறீங்க என்று சிலரிடம் கேட்டால் அவர்களது பதில் எனக்கு மன மகிழ்ச்சி அடைகிறது என்று சொல்றாங்க. சரி, முதல் முறை ஒரு புதிய உடை உடுத்தும் போது பெற்ற மகிழ்ச்சி அடுத்த முறை உடுத்தும் போது இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் இருக்காது. சில மாதங்களோ ஒரு வருடங்களோ கழித்து அந்த உடையை உடுத்தும் போது எந்த மகிழ்ச்சியும் இருக்காது. மேலும் அது அவுட் ஆஃப் ஃபேஷன் என்று கூறி அதை அணியவும் மாட்டார்கள். அடிக்கடி உடைகளை எடுத்து நமது கர்ம வினைகளை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். தேவையற்ற உடைகளை தவிர்த்து நமது கர்ம வினைகளை கூட்டவில்லை என்றால் அதனால் கூட மன நிறைவையும் ஒரு மகிழ்ச்சியையும் உணரலாம். இந்த தேவையற்ற உடைகள் எடுக்கும் பழக்கம் நமது பரம்பரையாக நம்மை தொற்றிக் கொண்டது. அதனை எளிதில் விடவும் முடியாது. அந்த சமயம் நமது வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள உடைகளை பார்த்து அதனால் வெளிப்படும் நெகட்டிவ் வேவ்ஸ் நமது கர்ம வினையை கூட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை உணரணும்.
உடைகள் நம்மை தட்பவெப்பத்திலிருந்து காப்பதற்காக மட்டும்தான் என்பதின் நோக்கம் மறந்தே விட்டது அல்லது மறைந்தே விட்டது. இந்த காலத்துல எதுக்கெல்லாம் புதிய உடை எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிறந்த நாளுக்கு புதிய உடை, பண்டிகைகளுக்கு புதிய உடை, திருமணம் என்றால் உடை, சுற்றுலா செல்வதற்கு உடை, சுற்றுலா சென்ற இடத்தில் அங்கே நினைவுக்காக வாங்கியது என்பதற்காக உடை, விசேஷ காலங்களில் தள்ளுபடி வந்தால் உடை, கல்யாண தினத்தன்று கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி டிசைனில் உடுத்துவதற்காக உடை, அதற்கு கப்புள் டிரெஸ் என்று பெயர் இருக்கிறது. சொந்தக்காரர்களின் விசேஷங்களுக்கு செல்வதற்காக புதிய உடை. இப்பொழுது புதிய ட்ரெண்டாக குரூப் ட்ரெஸ் என்ற கலாச்சாரம் வந்துட்டது. அதாவது 10 அல்லது 20 பேர் ஒரு இடத்துக்கு செல்லும் போது ஒரே மாதிரி கலரில் டிசைனில் உடை உடுத்தி புகைப்படம் எடுத்து அதை வலைதளத்தில் போட்டு மற்றவர்களை பொறாமை கொள்ள செய்வதற்காக ஒரு புதிய பழக்கம் சமுதாயத்தில் நிறைவு வருகிறது. மேலும் பெண்களின் பலவீனம் அறிந்த கணவன்மார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு அதனை மறைக்க உடைகளை கொடுத்து மறைக்க செய்கிறார்கள். இப்படியாக உடைகள் வாங்குவதற்காக பல காரணங்களை தேடிக்கொண்டிருக்கும் சமுதாயத்தில் நம்மையே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். பிறர் செய்வதை பார்த்து நாம் மனமயங்காமல் இருக்க வேண்டும். உடைகள் அதிகம் எடுப்பது ஒரு போதை பழக்கம் போல்தான் பலரிடம் பரவி இருக்கிறது. என் அருகாமை வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகிறேன். அந்த பெண்மணி ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். அவர் மாதம் சம்பளம் வந்ததும் ஒரு புடவை எடுத்து விடுவார். இது பல வருடங்களாக நிகழ்ந்து வந்தது. கரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடைக்காமல் இருந்தது. அந்த சமயம் அவர் பல ஆடம்பர பொருட்களை வாங்கி வைத்திருந்ததால் அதற்கான இஎம்ஐ கட்ட பணம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டார். அப்போது அவரது கவலையை என்னிடம் சொன்னார். இந்த புடவைகள் எல்லாம் வாங்காமல் இருந்தால் அதற்குரிய பணம் பேங்கில் இருந்திருக்கும் எனவும் அதை வைத்து இப்பொழுது உள்ள கடனை நான் சமாளித்திருப்பேன் என்று வருத்தப்பட்டார். இவ்வாறு அவர் தன் வேதனை தெரிவித்த போது நமக்கு மகரிஷியின் தத்துவங்கள் தான் நினைவுக்கு வந்தன. நன்மணி ஐயா பல முறை கூறியிருக்கிறார், கொரோனாவினால் ஏற்பட்ட சூழ்நிலை தேவைகள் 3 முக்கியத்துவை நன்றாக உணர்த்தியது. அதாவது அந்த சமயத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் செலவு செய்தார்கள். வீண் ஆடம்பரங்களுக்கு செலவு செய்ய வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. கரோனா கற்றுக் கொடுத்த பாடம் அது சென்றவுடன் அதுவும் மறைந்து விட்டது. மீண்டும் மக்கள் பழைய வாழ்க்கை நிலைக்கு திரும்பிவிட்டார்கள். அதாவது தேவைகள் 3 முக்கியத்துவம் உணராத நிலைக்கு சென்று விட்டார்கள். நாம் அன்றாடம் வரும் செய்திகள் பலமுறை கேட்டிருக்கிறோம். அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல தேவைக்கு மீறிய உடைகளை வைத்துக் கொள்பவர்களை கைது செய்யப்படுவார்கள் என்று ஒரு சட்டம் மட்டும் வந்துவிட்டால் நமது நாட்டில் எத்தனை பேர் கைது செய்யப்படுவார்கள்? நம்மில் பலரையும் சேர்த்து 99.9% பேர் கைது செய்யப்படுவார்கள். இப்ப பாருங்க, எத்தனை ஆடம்பரமா துணி எடுத்து அடுக்கி வைத்தாலும் மொத்த ஆடைகளும் ஒரே சமயத்தில் போட்டுக்கொள்ள முடியாது. ஒன்றை மட்டும்தான் ஒரு சமயத்தில் அணிய முடியும். அப்படி எடுக்கும் ஆடைகளை கூட தட்பவெப்பத்திற்கு ஏற்றவாறு நாம் உடைகளை உடுத்துவதும் இல்லை. பெரும்பாலும் விசேஷ நாட்கள் உடுத்தும் உடைகள் உடலுக்கு நல்ல சுகத்தை தருவதை விட துன்பத்தை தருவதாக தான் இருக்கிறது. நம்மில் பலர் எதற்காக உடை அணிய வேண்டுமோ அதற்காக அணிவதே இல்லை. குளிரும் வெப்பமும் காலநிலைக்கு ஏற்ப அதன் உச்ச நிலையை அடையும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் உடைகள் அணியப்பட வேண்டும். அருட்தந்தை அவர்கள் எந்தெந்த இடத்திலோ எந்தெந்த காலத்திலோ எந்தெந்த சீதோஷ்ண நிலைக்கு தக்கவாறு நமது தேவைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவார். நாம் வாழும் பகுதிகளில் பெரும்பாலும் வெப்பம் அதிகமாக இருப்பதால் நாகரிகம் வளர்வதற்கு முன் பருத்தியால் ஆன உடைகளே அணியப்பட்டன. ஆண்கள் பருத்தி சட்டையும்
பருத்தி வேட்டிகளையும் பெண்கள் பருத்தி புடவைகளும் அணிந்தார்கள். பிற்காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின்னர் உடை பழக்க வழக்கங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆங்கிலேயர்கள் தன் நாட்டின் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப உடைகளை அணிந்தார்கள். இந்தியாவில் ஆட்சி செய்த போது அது போன்ற உடை பழக்கத்தை தொடர்ந்தார்கள். அதை பார்த்து நாமும் அந்த உடை பழக்கத்திற்கு மாற்றிக்கொண்டு அதனை விடாமல் தொடர்ந்து வைத்துள்ளோம். இயற்கையால் உருவாக்கப்பட்ட பருத்தி கதர் ஆடைகளுக்கு பதிலாக பாலியஸ்டர் போன்ற செயற்கை துணி வகைகளை உபயோகப்படுத்துகிறோம். பள்ளி குழந்தைகளையும் பாலியஸ்டர் போன்ற உடைகளை அணிய வைத்து அவதிக்குள்ளாக்குவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது திருமண வீட்டில் நடக்கும் ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். கல்யாண பெண்ணுக்கு லெஹங்கா என்ற ட்ரெஸ்ஸை இப்போது போடுகிறார்கள். அது கூடை போன்று இருக்கும். அது எந்த வகையான துணி என்பது யாருக்கும் தெரியாது. அந்த கூடை போன்ற உடையை அந்த பெண்ணுக்கு அணிய வைக்க 4 பேர் வேண்டும். அதை எடுக்கவும் அதே போன்று வேண்டும். கல்யாண மாப்பிள்ளைக்கும் கோட்டு போட்டு சூட்டு, ஷூ, டை இதெல்லாம் போட்டு விரைப்பாக நிறுத்தி வைக்கிறார்கள். இப்படி இருக்கும் அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கும் போது அவர்களோட மனநிலை இவ்வாறு இருக்கும். அந்த திருமணத்திற்கு வருபவர்கள் கூறும் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு சென்று அடையுமா? திருமண வீட்டில் மற்ற பெண்களை பாருங்கள். பட்டு புடவை உடுத்தி வேர்த்து வேர்க்க இங்கும் அங்குமாக ஓடி அசௌகரியமாக அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம். புடவை கட்டிய 2 அல்லது 3 மணி நேரம் ஆன பிறகு உடனடியாக வேறு உடைக்கு மாறிவிடுவார்கள். எப்பொழுது அந்த நிகழ்ச்சி நிறைவேறும் என்ற அவஸ்தையில் தான் இருப்பார்கள். அப்படி ஒரு உடைகள் ஏன் அணிய வேண்டும் என்று நாம் சிந்திப்பதில்லை. அருட்தந்தை அவர்கள் ஒரு கவியில் 10,000 புழுக்கள் பதை பதைக்க பட்டு என்னும் நூல் எடுத்தி புடவையாய் உடுத்தி சொல் 1000 சொல்லி இறைவனை வேண்ட சொல் எங்கே செயல் எங்கே என்று எழுதியிருக்கிறார். முடிவாக இச்சமுதாயம் தட்பவெப்ப நிலையிலிருந்து பாதுகாக்க தேவையான உடை விஷயத்தில் முறை மாறி சென்று இருப்பதை உறுதியாக செய்துவிடலாம். நாம் வாழும் சமுதாயத்தில் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் என்பது போல் உடைகளிலும் கலப்படம் வந்துவிட்டது. நமது தட்பவெப்பத்திற்கு பருத்தி உடைகள் சிறப்பாக இருக்கும் என்று வாங்கினால் தூய்மையான பருத்தி ஆடைகள் கிடைப்பதில்லை. பெரும்பாலான பருத்தி உடைகள் கலப்படமாகத்தான் வருகிறது. கலப்படமான உடைகளை அணியும் போது உடல் சௌகரியத்தை தராது. காற்று போகாமல் வியர்வை வெளியேற முடியாமல் தோள்களில் தங்கி தோல் வியாதிகளை தான் பெறுவதாக இருக்கிறது. நாம் வருங்கால தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறோம், எதை விட்டு செல்ல போகிறோம் என்பதை நம்மை போன்ற சிந்தனையாளர்கள் சிந்தித்து உணர வேண்டும். இதில் வருத்தப்பட வேண்டிய நிலை, மகரிஷி சீடர்கள் எத்தனை பேர் உடைகள் விஷயத்தில் தேவையின் அளவை கடைபிடிக்கிறோம் என்பது கேள்விக்குறியானதே. நாமும் நமது அன்பர்களும் துணி எடுக்க மாட்டேன் என சங்கல்பம் எடுப்போம். ஒரு கருத்தை வலியுறுத்தி மற்றவர்களை அதை பின்பற்ற சொல்வதற்கு முன் நாம் அதில் ஓரளவுக்காவது பின்பற்றி இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் துணி கடைக்கு சென்று எனக்காக துணிகள் எடுப்பதில்லை என்ற உறுதியில் இருக்கின்றேன். என் பெற்றோர்கள் நான் பிறந்தது முதல் வருடத்தில் ஒரு முறை புதிய உடைகள் எடுத்து கொடுப்பார்கள். தீபாவளிக்கு அந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல எப்பவும் அம்மா வீட்டு ஒரு சீர்வரிசை என்று கொடுப்பார்கள். அதையும் நான் வாங்க மறுத்து விட்டேன். ஆகையால் நாம் அனைவரும் துணி தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது என்று உறுதியுடன் இருந்து அதற்குரிய பணத்தை ஈகை செய்வதற்கான உண்மையான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு ஈகை செய்யலாம். நாம் துணி எடுக்கக்கூடாது என்று முடிவெடுக்கும் போதுதான் நம்மை அதனை மீறுவதற்கான எல்லா சூழ்நிலையும் நம்மை தேடி வந்து அமையும். அந்த சூழ்நிலை எதிர்கொள்வதற்கு நம்முடைய உறுதியில் திடமாக இருக்க வேண்டும். குடும்ப நலனில் அக்கறை உள்ள இல்லத்தரசிகளே, உங்கள் குடும்ப ஆரோக்கியம் உங்கள் கையில் உள்ளது. நீங்கள் மாறினால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் சேர்ந்து மாறுவார்கள். நான் ஓரளவுக்கு மாறியதாலும் என்னவோ என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் எடுத்து கொடுக்கவில்லைன்னா
அவங்க புதிய உடை கேட்க மாட்டார்கள். மனவளக்கலை அன்பர்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்து செயல்பட வேண்டும். மக்களிடம் இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்ட வேண்டும். இது குறித்து ஐயாவின் பல உரைகளை அன்பர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் ஐயாவிற்கு நாம் செய்யும் குரு காணிக்கை. அவ்வாறு செய்வதால் நம்மால் அவருக்கு சில கர்ம வினைகள் கழியும் வாய்ப்பு கிடைக்கும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். என் அறிவுக்கு எட்டியதை கூறிவிட்டேன். இனி உங்கள் உரைக்காக காத்திருக்கின்றேன். வாழ்க வளமுடன். இது தவறு எதுவும் இருந்தால் மன்னிக்க வேண்டும். அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.